முதல்ல உலகத்தை அகலமாக பாருங்க. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது மனுஷன் நினைக்கிறான். மனுஷனுடைய பெரிய பிரச்சனை வராத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை தான் வாழ்வுடைய வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துகிறது. பிரச்சனை மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் இங்கே எதுவுமே கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஒருத்தர் இங்கிருந்து பேசுகிற போது கடைசியில் இருக்க ஒருத்தருக்கு காதல் விழுகிற பிரச்சனை தான் மைக்கை கண்டுபிடிச்சிச்சு இல்லையா? முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேமரா வச்சுருந்தோம். இப்போ பாருங்க, அந்த எலியாட்டு மாதிரி ஒரு கேமரா கிட்ட வருது போகுது, அதுலேயே ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கோம்? இந்த வியூலாம் கிடைக்குதுடா, ஏரியல் வியூ கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் ஒன்று அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். மனித வாழ்வுடைய பிரச்சனைகள் தான் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையும் மிகச்சிறந்த விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறோம். மனிதனால் பறக்க முடியுமா அப்படிங்கிற கற்பனை தான் மனிதனை பறக்க வச்சிச்சு விமானமாக இல்லையா? அப்போ பிரச்சனையை என்ஜாய் பண்ணவும் அதை ஒரு சிக்கலாக பார்க்காம அது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மைண்டு தான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டே மிக முக்கியமான மைண்ட். வாட் எவர் த சைஸ் ஆஃப் ப்ராப்ளம் தட் யூ சால்வ், தட் மைஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் லைஃப் தட் யூ ஹாவ். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்வை உங்களுக்கு பெரிதாக்குகிறது. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய $1 பில்லியன் பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுது? ஒன்றுமே பண்ணலை, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது, அவ்வளவுதான். யாரெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க உலகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. நம்மளாம் கணக்கு நோட்டில் உட்காந்து நம்ம தாத்தா காலத்தில் உட்காந்து ஒரு பெரிய பெரிய போட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கணக்கு நோட்டாக எழுதிட்டு இருப்பாங்க. 10 நோட்டு 20 நோட்டு ரூமே இருக்கும். ஒரு ரூமில் வந்து 10 வருஷ கணக்கு நோட்டுகள் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை சிம்பிளாக முடிச்சு விட்டு இப்போ நீங்கள் இந்த டேலி கீழிலாம் படிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் கூட சுவிட்ச் ஆஃப் தான் கொண்டாடும் முடிஞ்சு $1 பில்லியன் அவ்வளோதான் முடிஞ்சு. பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த உலகம் முழுக்க தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். முதல்ல நீங்கள் வெளிப்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும், உங்களுடைய உட்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. யாருக்கு தன் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தங்களுடைய வெற்றிகள் மீதும் சந்தேகம் இருக்கும். தன்னால் முடியுமா முடியாதா என்பது குறித்து ஒரு சந்தேகம் இருக்கும். மனுஷன் சந்தேகமே இல்லாமல் ஜெயிக்க முடியும் நம்பினவன் தான். நீங்களும் சரி நானும் சரி யாராக இருந்தாலும் சரி, சந்தேகமே இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியும் என்று நம்பியவர்கள். காலம் வளர வளர நாம் சேர்த்துக்கொண்ட நெகட்டிவான சிந்தனைகள் நம்மை தோற்கடிக்கக்கூடிய மனிதராக மாற்றி வச்சிருக்கு. நீங்கள் ஒரு கேள்வியும் சரி, நாம் ஒரு கேள்வியும் சரி, எப்போதுமே நம்ம அம்மாக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க நான் கடுமையாக சிரமப்பட்டேன் அப்படிவாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டால், பெத்தெடுக்க அவங்க மட்டும் சிரமப்படலை, அவங்களுக்காவது பக்கத்தில் டாக்டர் இருந்தார், வீட்டுக்காரர் இருந்தார், மருந்து மாத்திரை இருந்துச்சு. இப்போல்லாம் மருத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. வலி இல்லாத பிரசவம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குழந்தை பிறப்பில் வந்து குழந்தை இறப்பதே ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற லெவலுக்குலாம் மருத்துவத்தை கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த கிரெடிட் எல்லாம் பெரும்பாலும் இப்போ சொல்கிறாங்க, ஒன்று பெற்றெடுக்க நான் தான் சிரமப்பட்டேங்கிறோம். என்றைக்காவது பிள்ளை என்ன சிரமப்படுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக பிள்ளையின் சிரமம் பெரும் சிரமம். அதுக்கு அம்மா யாரும் தெரியாது, அப்பா யாரும் தெரியாது, பூமின்னு ஒன்று இருக்கதே தெரியாது. வெளியில் வந்தால் நம்மளை கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சம் மாட்டாங்களான்னு தெரியாது. அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது. கருப்பா சிவப்பானு தெரியாது. வெளியில் வெயிலாக இருக்குமா என்னவா இருக்கும், யார் இருப்பானுவோ, எத்தனை சேனல் இருக்கும், என்று இருக்குமா இருக்காதா, ஒன்றுமே தெரியாது. அது வாட்டுக்குள்ளே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தவரா. அது எப்படி அது தனக்கு இருக்க கன்விக்ஷனில் வெளியில் வருது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம தான் பெரும் சிரமப்படுறோம். அவர்கள் நம்பிக்கையோடு வெளியே வருகிறார்கள். யாரும் இந்த உலகத்தில் அவர்களுக்கென்று தெரியாமல் இருந்து விட்டாலும் வெளியே வந்து விட உத்வேகம் இருக்குல்ல, அதுதான் அவங்களை உந்தி தள்ளி இந்த உலகத்துக்கே கொண்டு வந்துச்சு இல்லையா? அப்படி நம்பிக்கையோடு சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்கு வர முடியுன்ற நாம தான், அப்படி நம்பிக்கையோடு பிறந்த நாம தான் இப்போ ஒவ்வொன்றத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்னால் இது முடியுமா முடியாதா, இது நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாது. அதனால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இது சொல்லப்படுது. ரூமி இதை சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தோற்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிச்சார். ஏன்னா தோற்கிறதுக்கு அவ்வளோ பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். மனுஷனுக்கு சந்தோஷமாக இருந்தாலே பயமாக இருக்குது இல்லையா? சந்தோஷமாக இருந்தால் கூட சில நேரத்தில் பயம் வந்துடும். ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம்னு வச்சுக்கலாம், அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து என்ன யோசிப்பீங்க? பெரும்பாலும் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அப்போ நாளைக்கு ஏதாவது கர்மம் வந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. மனிதனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா இயல்பான வாழ்க்கை. வெற்றி அடைவது தான் மனிதன் கொண்டு வர்றான் இல்லையா? வெற்றி அடைவதற்கு தான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் தோல்வி அடைவதற்கு தான் இவ்வளோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதன் முதல்ல உங்களை சந்தேகம் இல்லாமல் உங்கள் மன அமைப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் மீது சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய பெட்டர் வெர்ஷனில் இல்லாதப்ப என்னால் இதை செய்துவிட முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள். அதனால தான் ஸ்ட்ரெஸ் வருது. நாம் என்ன சொல்கிறோம், அதீதமாக வேலை பார்க்கிற போது ஸ்ட்ரெஸ் வருது. அப்படி இல்லை. ஜெஃப் பெசோஸ் அமேசானுடைய ஹெட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உங்களால் தீர்வு செய்ய முடியும் என்று தெரிந்திருந்தும் கூட அதை செய்யாமல் நீங்கள் தவிர்க்கிற போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது. அதில் தான் ஸ்ட்ரெஸ் வருது. அதிகமான வேலை இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வருவதெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியாக வேலை இருப்பதனால ஸ்ட்ரெஸ் வருவதெல்லாம் கிடையாது. இஃப் யூ ஆர் நாட் இன் யுவர் பெட்டர் வெர்ஷன் யூ வில் கெட் அஜிடேட்டட். நீங்கள் உங்களுடைய பெட்டர் வெர்ஷனாக இருப்பதற்கான தகுதி இருந்தும் அப்படி நீங்கள் இல்லாமல் இருக்கும் போது உங்கள் மீது ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் உங்கள் வெற்றியை தடுக்கும். நம்மளாலேயே நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்க முடியாது அப்படின்னா நம்மகிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்வோம், தொடரும் வாங்குறதான் பிரச்சனை. எல்லா நேரமே அப்படி தான். அந்த உரை கேட்பது கூட விஷயங்களே அப்படி தான். நீங்கள் வந்து பேசுங்க சார், மோட்டிவேஷன் அப்படியே பற்றிக்கிட்டு எரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பற்றிக்கிட்டு தான் எரியாது, நான் வெளியில் கொடுத்துக்கும் அணைஞ்சிடும். மோட்டிவேஷன் இஸ் நாட் சம் ஃப்ரம் அவுட் சைட், இட் இஸ் ஃப்ரம் இன்சைட். மோட்டிவேஷன் வெளியிலேருந்து வருவது, அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆயுதமாக வேண்டால் ஒருவர் பேசுவது உங்களுக்கு அமையலாம்.
ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கணுங்கிற இன்னர் வெர்ஷனை நீங்கள் எப்போ வச்சுருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளே எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது. எல்லா நேரத்திலும் ஒரு ஆள் பாட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன இவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்குறேன், எல்லாம் மோட்டிவேட் ஆகிட்டோமா என்ன? உள்ளுக்குள்ளே மோட்டிவேஷன் இருந்துருக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருந்திருந்தால் தான் நம்மளால் வெளியிலே மோட்டிவேஷன் வரும். நான் ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருந்தேன், ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்ற முடிவெடுத்தார் அப்படின்னு நம்மளாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு அப்படின்னு படிச்சிருக்கோம். படிச்சீங்கன்னா இல்லையா? சரி, ஓகே, உங்கள் சிலபஸ் இல்லை போகுது, நான் படித்தப்போ போட்டு வந்துருச்சு. அந்த நாடகத்தை காந்தி கூட சேர்ந்து ஒரு 100 பேராவது பார்த்துருப்பாங்களா இல்லையா? ஏன் மற்ற 99 பேர் முடிவு எடுக்கல, காந்தி மட்டும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தார்? ஏன்னா காந்திக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் ஏற்கனவே இருந்துச்சு. பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் ஏற்கனவே இருக்கிற போது அந்த நாடகத்தை பார்க்கிறவர் உந்தி தள்ளப்படுகிறார், இனிமேல் பொய் சொல்லக்கூடாது முடிவெடுக்கிறார். அவ்வளவுதான். உங்களுக்குள்ள மேலே வரணுங்கிற எண்ணம் உங்களுக்குள் இல்லை என்றால் வெளியிலிருந்து அதை ஒருவரால் உந்தியெல்லாம் தள்ள முடியாது. அதுக்கு உங்களை பற்றின ஒரு செல்ஃப் ப்ரைடோ அல்லது ஒரு நல்ல ஒரு சுய சிந்தனையோ இருக்கும். உங்களுக்கு பெரிய அனுபவம் நீங்கள் நம்ப பாருங்க. நமக்கு மற்றவங்களை பார்த்து பிரமிக்கிறதா ஆச்சரியம். உங்களை பார்த்து இன்றைக்காக நீங்கள் பிரமித்திருக்கிறீர்களா?